வெளியேறு. வணக்கம் ராஜா சார். ஒருத்தனை போடணும் முடிவு பண்ணிட்டா சாகர வரைக்கும் அவனை சுட்டுக்கிட்டே இருக்கணும். என் சஸ்பென்ஷன் ஆர்டர்ல ஹோம் செக்ரட்டரி சைன் போட்டார். இனி அவர் மனசு வச்சாதான் முடியும். ஹோம் செக்ரட்டரி போடு. வணக்கம் ராஜா சார், நல்லா இருக்கீங்களா? காவல்துறையே நம்ம கையில தான் இருக்கு. நல்லா இருக்கலாம்னு பார்த்தா போய் ஒரு மேஜிக் ஷோ நம்பி நம்ம ஏசியை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. எப்படி சார் நல்லா இருக்க முடியும்? ராஜா சார், மேஜிக் ஷோவை 4 பேர் மட்டுமே பாக்குற மாதிரி ஒரு திருமணில பண்ணிருந்தா பரவாயில்ல. உலகம் எல்லாம் பாக்குற மாதிரி டிவில எல்லாம் பண்ணிட்டாங்க. இதுல ரீடெலிகாஸ்ட் வேற. கமிஷனர் கொடுத்த ரிப்போர்ட்ல எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு தான் நீ கமிஷனர் போஸ்டிங் போடும்போதே வடக்கத்திக்காரியா போடாத, நம்ம ஜாதிக்காரனை போடுன்னு படிச்சு சொன்னேன். இப்ப பார், தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டா. இனிமே இந்த தப்பு நடக்க கூடாது. முதல்ல அவளை தூக்கு. சரிங்க சார், நான் உடனே ஏற்பாடு பண்றேன். புது கமிஷனர் வந்ததும் போஸ்டிங் வரும். ஓ ஓகே சார். செத்தவங்க எத்தனை பேர்? 150 பேர் இருக்கும். நம்ம ஜாதிக்காரங்க எத்தனை பேர் செத்தாங்க? ஒரு 30-35 பேர் இருக்கும் ராஜா. நம்ம ஜாதிக்காரங்கள சுடுகாட்லையும் இவனுங்களை இந்த குடிசையிலையும் போட்டு எரிச்சிருங்க. ஏய், எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சிட்ட உடனே நீங்களாம் சாராய மொபைல போய் அணைஞ்சிடக்கூடாதுடா. அவங்க ஜாதியில ஓடி போனவன், ஒளிஞ்சிட்டு இருக்கிறவன் எவனா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு தீர்த்துடணும். அது வரைக்கும் நானும் தூங்க மாட்டேன், நீங்களும் தூங்கிடக்கூடாது. சரிங்க ராஜா. கொளுத்துங்கடா. வாங்க கமிஷனர். என்னடா இவன் உருவத்தை இவனே வரைஞ்சிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படிதான் இருந்தேன். So I don't think you will be able to complete this. உங்க பிஸ்டலை சரண்டர் பண்றீங்களா? எலெக்ஷன் சமயத்துல தான் என்ன மாதிரி ஆளுங்க கிட்டலாம் பிஸ்டல் சரண்டர் பண்ண சொல்லுவீங்க. இப்போ என்ன மறுபடியும் எலெக்ஷன் வருதா? நீங்க உங்க பிஸ்டலால நந்தினியை கொலை பண்ணிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? நந்தினிய நான் கொலை செஞ்சேனா? அவ ஆக்சிடென்ட்ல செத்ததா உங்க டிபார்ட்மெண்டே கேஸை க்ளோஸ் பண்ணிருக்கே, தெரியாதா உங்களுக்கு? தெரியும். ஜட்ஜ் சொல்லி அந்த கேஸை நாங்க ரீஓபன் பண்ணிட்டோமே. அது உங்களுக்கு தெரியாதா? இங்க நடந்தது ஆக்சிடென்ட் இல்லைன்னு மறு விசாரணையிலே ப்ரூவ் ஆயிடுச்சு. நோ, அந்த ஃபூலோட மேஜிக் ஷோ நானும் டிவில பார்த்தேன். அது சுத்த பொய், ஏமாத்துவே. இல்ல, நானும் அதை நம்பல. லுக், ஜஸ்ட் அதை பேஸ் பண்ணி நான் என்கொயரி பண்ணேன். எனக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான், நீங்க நந்தினி பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்யாமலே செஞ்ச மாதிரி சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க. எவிடன்ஸ் எல்லாமே நீங்க தான் குற்றவாளின்னு தெளிவா சொல்லுது. So, it's better if you surrender your pistol now. கமிஷனர், யார்கிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆட்டோ 8 MMK மாடல் துப்பாக்கி உங்களது தானே? எந்துதான். அதுக்காக நான் இன்னைக்கு நைட் அந்த நந்தினியை ஃபாலோ பண்ணிட்டு போனது என்னமோ உண்மைதான். என் கண்ணு முன்னாடி தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவ ஸ்பாட்லயே செத்துட்டா. நோ, நீங்க அவளை 3 தடவை ஷூட் பண்ணிருக்கீங்க. வெயிட் 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 வெயிட்
ஜஸ்ட் வெயிட் ஹியர். ஜஸ்ட் வெயிட். Be ready. He's gone inside. Are you okay, ma'am? Don't worry. I'm fine. I will be with him. But keep everything ready. Okay? Yes, ma'am. இதோ என் பிஸ்டல். இதுல 8 புல்லட்டும் அப்படியே இருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மேஜிக் ஷோ ஒரு ஏமாத்து வேலை நம்புவீங்களா? 1, 2, 3, 4, 5. இப்போ என்ன சொல்றீங்க? போலாமா? No, Kashish Kapoor. No. Off. மும்பை ரோட்ல பானிபூரி வித்துட்டு இருந்தவ பொண்ணு நீ. இப்ப 10 வருஷமா இந்த காக்கி சட்டையை போட்டிருக்கிறதுனால உனக்கே இவ்வளவு கோவம் வருதே. 1000 ஆண்டுகளா இந்த நாட்டிய ஆண்ட பரம்பரையில வந்த எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? முட்டாள்தனமா ஏதுவும் செய்ய ட்ரை பண்ணாதீங்க. உங்க வீட்டு சுத்தி போலீஸ் இருக்கேன். என்கிட்ட ஏரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. நீங்களா சரண்டர் ஆனா உங்களுக்கு நல்லது. சரண்டர் ஆனா மைத்துனியை கொலை செய்த குற்றத்திற்காக ராஜா ராஜசேகரன் கைதுன்னு பேப்பர்ல நியூஸ் கொடுப்ப, கோர்ட்டு கேஸ்னு அலைய வைப்ப, எவிடன்ஸ் வேற ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற தூக்கு தண்டனை கூட வாங்கி கொடுப்ப. காஷிஷ் கபூர், ஒரு ராஜாவுக்கு தான் மத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரம் இருக்கு. மத்தவங்க யாருக்கும் ஒரு ராஜாவை தண்டிக்கிற அதிகாரம் கிடையாது.